நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் HasTag தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ப்ரைவேட்டாக இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நம்ம எப்படி பார்க்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறது மட்டும் இல்லை, அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை எப்படி HD குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு ஐடியை சர்ச் பண்ணுறேன். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்டில் போடணும் ஆல்ரெடி. ஸோ இந்த ஐடி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் அக்கௌண்ட் இஸ் ப்ரைவேட்னு இருக்குது. இந்த அக்கௌண்ட்டுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நம்மளால் ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி ப்ரொஃபைல் URL இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி முடித்த அப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஒரு வெப்சைட்குள்ளே கொண்டு போகும். அந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. வெப்சைட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் பை யூசர் நேம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டோடைய லிங்கை காப்பி பண்ணிங்கள அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் நேம் வரைக்கும் இருந்தால் போதும். நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு யூசர் நேம் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு யூசர் நேம் மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூசர் நேம் மட்டும் இந்த இடத்துல போட்டாலும் போதுமானது தான். ஸோ யூசர் நேம் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நேம் இருக்குது, என்ன பயோ இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, அவங்க எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட்டுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் HDயில் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் இந்த ஃபோட்டோவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ ஹோல்டு பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ரொம்பவே ஈஸியாகவே HDயில் பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்க எந்த அக்கௌண்ட்டுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் ரொம்பவே சிம்பிளாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.